வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டில் இருந்து. நம்ம மனித குலத்துக்கு தேவையான, நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது தூக்கம். தூக்கத்தை பற்றின முதல்ல அடிப்படையான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த வாரம் நம்ம பேச போகிறோம். அதுதான் பயாலாஜிக்கல் கிளாக். அதாவது நம்ம மூளைக்குள்ள ஒரு கிளாக் இருக்குது, ஒரு கடிகாரம். அதாவது நம்ம எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ டீப்பாக தூங்கணும், எல்லாத்துக்குமே வந்து மூளையில் வந்து ஒரு நரம்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல் கிளாக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறவர்னு வைங்களேன். இப்போ வந்து காலையில் நீங்கள் ஒரு டீச்சர், காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறீங்க, மதியம் சாப்பிட்றீங்க, சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வர்றீங்க, நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்க. ஏன்னா திருப்பி அடுத்த நாள் காலையில் நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கணும். இது வந்து ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் 10 மணிக்கு பெட்டுக்கு போகிறது, கரெக்டாக காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது, இது வந்து ரெகுலராக உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து என்னென்னா, நம்ம மூளைக்குள்ளே வந்து இந்த பயாலஜிக்கல் கிளாக்குங்கிற ஒரு நரம்பு இருக்குது. அதாவது சுப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ். ஜென்ரலாக அந்த சுப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணுன்னா, டார்க்னஸ் வரும்போது என்ன பண்ணுன்னா, இந்த சுப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் வந்து இனிபிட் ஆகிடும். அப்போ அது ஜென்ரலாக என்ன ஆகும்னா, அதாவது நம்ம உடம்புல வந்து சுப்பீரியர் செர்வைக்கல் கேங்லியான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த சுப்பீரியர் செர்வைக்கல் கேங்லியான் வந்து என்ன பண்ணுன்னா, பைனியல் கிளாண்ட் அப்படிங்கிற அந்த கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அங்கேருந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணும். இந்த மெலட்டோனின்கிற ஹார்மோன் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்லீப் ப்ரொமோட்டிங் ஹார்மோன், அதாவது விஎல்பிஓ, ஹைப்போதலாமஸில் இருக்கிற இந்த விஎல்பிஓ வந்து ஆக்டிவேட் பண்ணி நமக்கு தூக்கத்தை கொடுக்குது. இதுதான் ஜென்ரலாக நடக்கக்கூடிய ஒரு சர்க்காடியன் ரிதம். இதுவே நீங்கள் வந்து பகல் வந்த உடனே, அதாவது காலையில் வந்த உடனே சூரிய வெளிச்சம் நம்ம முகத்தில் படும்போது, அந்த வெளிச்சம் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த ரெட்டினோ ஹைப்போதலாமிக், அதாவது ரெட்டினாவில் போய் படும்போது, அந்த ரெட்டினாலேருந்து ஒரு நரம்பு ரெட்டினோ ஹைப்போதலாமிக் ட்ராக்ட், அதாவது நம்ம கண்ணுலேருந்து ஒரு மூளைக்கு ஒரு நரம்பு போகுது. அந்த நரம்பு மூலமாக அந்த பயாலஜிக்கல் கிளாக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சூப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸை போய் அது ஆக்டிவேட் பண்ணிடும். அந்த நியூக்ளியஸ் ஆக்டிவேட் ஆனோடனே அது வந்து அந்த திருப்பி அந்த சுப்பீரியர் செர்வைக்கல் கேங்லியானை போய் ஸ்டாப் பண்ணி அந்த மெலட்டோனின் ஹார்மோனை வந்து உருவாக்குறத தடுத்துரும். அந்த விஎல்பிஓங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகிறது தடுத்துரும். இதுதான் சர்க்காடியன் ரிதம். இந்த நார்மல் சர்க்காடியன் ரிதமில் வந்து காலையில் 3 to 5, அதாவது 3 AM to 5 AM, அதே மாதிரி ஈவினிங் 3 PM to 5 PM வந்து இந்த மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த 3 PM to 5 PM, அதாவது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஈவினிங் ஆனால் எனக்கு லைட்டாக தூக்கம் வருதுப்பா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் அந்த ஒரு ஃபீலிங்கை அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது சாயந்தரம் ஆனால் 3 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ளே நமக்கு வந்து அந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து ஒரு மைல்டு டு மாடரேட் இருக்கும். அதனால நமக்கு ஒரு தூக்கமான ஒரு ஃபீலிங் வரும். பட் இந்த ஃபீலிங்கை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். நமக்கு வேலை இருக்குது, ஏதாவது நம்மளை நாமே என்கேஜ் பண்ணி நம்ம அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஆனால் காலையில் 3 AM to 5 AM இந்த மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டைமில் தூங்கிடுவோம். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் காலையில் அந்த 3 to 5 மணிக்கு தான் வந்து ஹைவேஸில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும். ஏன்னா டிரைவர்ஸ், ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர்ஸ் வந்து இந்த டைமில் வந்து அவங்களோட தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தூங்கிறனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறது, இந்த 3 AM to 5 AM நீங்கள் டிரைவராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டிரைவிங் பண்ணிட்டு போகிறவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹைவேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த டைமில் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு நீங்கள் கண்டிப்பாக தூங்கி எந்திரிச்சு 5 மணிக்கு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் திருட்டுகள் நடக்கிறதும் இந்த 3 AM to 5 AM. ஏன்னா நம்ம இந்த டைமில் வந்து அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருப்போம். அதனால் நம்ம வீட்டை சுற்றியோ இல்லை நம்ம கட்டில் கடிவியோ இல்லை கட்டிலுக்கு மேலேயோ நமக்கு என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது. அதனால பெரும்பாலான கொலை சம்பவங்கள் எல்லாமே இந்த டைமில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதுதான் சர்க்காடியன் ரிதம். இதுக்கு பேர் வந்து ப்ராசஸஸ் சி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸ். இப்போ நீங்கள் வந்து, அதாவது நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். நீங்கள் வந்து காலையில் ஒரு நைட்லாம் நீங்கள் வேலை செஞ்சுட்டு காலையில் 9 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. ஒரு சில நாட்கள் நீங்கள் காலையில் நைட்டும் லேட்டாக தூங்குறீங்க, காலையிலும் நேரமே ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுறீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா, உங்களோட ஸ்லீப் டெப்த் அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்லீப் உங்களுக்கு வந்து கடனாக இருக்கிறனால ஈவினிங் வந்து உங்களுக்கு, அதாவது அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் அதிகமாகும். ஸோ அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து நைட்டு போய் படுத்திங்கன்னா படுத்த உடனேவே தூங்கிடுவீங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஹோமியோஸ்டேட்டிக் ப்ராசஸ். அதாவது டயர்ட்னஸ்னால உடம்புல வந்து அடினோசின் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து, அந்த நான் ஏற்கனவே சொன்னீங்களா, அந்த பேசல் 4 பிரெயின், அந்த பேசல் 4 பிரெயினில் அந்த அடினோசின்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகி
அது வந்து அந்த ஸ்லீப் ப்ரொமோட்டிங் ஏரியாவான அந்த விஎல்பிஓவை வந்து ஹைப்போதலாமஸில் ஸ்டிமுலேட் பண்ணுறனால நமக்கு வந்து தூக்கம் வந்து டயர்ட்னஸ்னால வரதான் ஹோமியோஸ்டேட்டிக் ப்ராசஸ். இந்த சர்க்காடியன் ரிதம் வந்து டைம், டியூரேஷன், அந்த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஸ்லீப்பை வந்து மேனேஜ் பண்ணுறது. அதுவே இந்த ஹோமியோஸ்டேட்டிக் ப்ராசஸ் வந்து நீங்கள் டயர்ட் ஆனீங்கன்னா போய் படுத்தோன்னே தூங்கிடுறீங்க பார்த்தீங்க. அதே மாதிரி நீங்கள் கலப்பாக தூங்கினீங்கன்னா ரொம்ப நேரம் தூங்கிடுவீங்க. அது வந்து டெப்த் அண்ட் லென்த் ஆஃப் ஸ்லீப்பை வந்து டிசைட் பண்ணுறது தான் இந்த ஹோமியோஸ்டேட்டிக் ப்ராசஸ். ஸோ அல்டிமேட்டாக இந்த சர்க்காடியன் ரிதமும் இந்த ஹோமியோஸ்டேட்டிக் ப்ராசஸும் இந்த விஎல்பிஓ அப்படிங்கிற இந்த நரம்பை வந்து ஹைப்போதலாமஸில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறனால நமக்கு வந்து தூக்கம் வருது. இந்த விஎல்பிஓ அப்படிங்கிற இந்த நரம்பு வந்து 2 விஷயங்கள் பண்ணுது. ஒன்று வந்து என்ன பண்ணுதுன்னா, வேக் ப்ரமோட்டிங் ஏரியாஸ், அதாவது நம்மளை வந்து தூங்க விடாமல் தடுக்கிற, நம்ம அலர்ட்டாக இருக்கிற அந்த நரம்புகளை வந்து இது வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அதே மாதிரியே நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆர்இஎம் ஆஃப் சுவிட்ச், ஆர்இஎம் ஆன்னா நமக்கு தூக்கம் வர்றது, ஆர்இஎம் ஆஃப் சுவிட்சை வந்து இன்ஹிபிட் பண்ணுறனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தூக்கத்துக்குள்ளே போவோம். ஸோ இந்த விஎல்பிஓ நியூக்ளியஸ் வந்து இனிஷியலாக என்ஆர்இஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்-ரெம், என்ரெம் அப்படிங்கிற ஸ்லீப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இந்த என்ரெம் ஸ்லீப் வந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்தில் N1, N2, N3 ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறமா ரெம் ஸ்லீப் நமக்கு வருது. இதுதான் வந்து ஸ்லீப் வேக் ஸ்விட்ச் அண்ட் என்ஆர்இஎம் ஆர்இஎம் ஸ்விட்ச் அப்படின்னு நான் சொன்னது. இந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடக்கிறனால தான் நாம் வந்து தூக்கத்துக்கு போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, இருட்டில் தான் நமக்கு வந்து அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. அதனால தான் நைட்டு தூக்கத்துக்கு போகும்போது நம்ம எல்லாருமே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறோம். கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தினால நம்மளோட ரெட்டினா, நம்ம கண்ணில் இருக்கிற ரெட்டினா ஸ்டிமுலேட் ஆகுது. அதே மாதிரியே நைட் டைம் படுக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் டிவி ஸ்க்ரீனோ செல்ஃபோன் ஸ்க்ரீனோ நீங்கள் பார்க்குறத தவிர்க்கணும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த ப்ளூ லைட்ஸ் நம்ம கண்ணை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அதனால அந்த ரெட்டினோ ஹைப்போதலாமிக் ட்ராக்ட் நான் சொல்ல பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஸ்ட்ராக்ட் மூலமாக அந்த பயாலஜிக்கல் கிளாக், அந்த சுப்ரா கேஸ்மேட்டிக் நியூக்ளியஸை ஸ்டிமுலேட் பண்ணுறனால மெலட்டோனின் ஹார்மோன்ஸ் குறைவாக சுரக்குது. அதனால நமக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் ஒரு மருத்துவராக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நைட் டைமில் நீங்கள் படுக்கிறதுக்கு நீங்கள் 10 மணிக்கு படுக்க போகிறீங்கன்னா, ஒரு 8, 8:30 மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் செல்ஃபோன் பார்க்குறத குறைச்சிருங்க. டிவி ஸ்க்ரீன் பார்க்குறதையும் குறைச்சிருங்க. குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் தூக்கம் நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா, இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். இன்னும் தூக்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். இதுவுமே தான் தூக்கத்தை பற்றின வியாதிகளை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த வியாதிகள் என்னென்ன, அதுக்கு எப்படி நம்ம மருத்துவம் பார்க்குறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த வியாதிகளோட இயல்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மூளை மற்றும் நரம்பியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். உங்களுக்கு அதன் மூலமாக விழிப்புணர்வு கொடுத்துக்கிறது தான் இந்த யூடியூப் சேனலோட முக்கியமான நோக்கம். நன்றி, வணக்கம்.